சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கும் வழக்கம் போல லேட்டாவே எழுந்துட்டேன். எழுந்து பார்த்தா மணி 8 மணி. ஸோ இதுக்கப்புறம் எழுந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச்லாம் முடிக்க முடியுமான்னு யோசிச்சேன். அப்ப நமக்கு கை குடுக்குற இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இந்த லெமன் ரைஸ், புளி சாதம், அப்புறமா தயிர் சாதம்லாம். ஸோ அதான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா நான் பண்ணேன். தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் கடகடன்னு கையோட ஆரம்பிச்சுருவேன். கதிர்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா, இட்லியும் சக்கரவள்ளி கிழங்கும் தான். இன்னைக்கு வந்து சட்னி, சாம்பார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாத காரணத்தால கதிர்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிடிச்ச பால் தான். ஸோ கவு மில்க் அப்படியே காய்ச்சி வச்சிருப்பேன் எப்பயுமே. அதுதான் இட்லி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் இப்போ கிளீனிங் ஒர்க் தாங்க. இந்த சிங்குக்கு மேலே இருக்கிற இந்த பிளேட்ஸ், அப்புறம் சின்ன சின்ன பாத்திரம்லாம் வைக்கிற ரேக் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சிங்குக்கு மேலே இருக்கிறதுனால வாஷ் பண்ணி அப்படியே அங்கேயே வச்சுட்டா ட்ரை ஆகிடும். இப்போ ஃபுல்லாகவே அப்படியே நீட் ஆயிடுச்சுங்க. நானுமே பாத்திரம் விளக்குறதுக்கு வீட்டில் மெய்ட் வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணேன். ஆனால் வந்து இன்றைக்கி வாஷ் பண்ணி வச்சுட்டு போனாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நாளைக்கு தான் வருவாங்க இல்லையா, அது வரைக்கும் அப்படியே இருக்கும். நான் திருப்பி திருப்பி எடுத்து யூஸ் பண்ணுவேன் வேறு பாத்திரம். செட் ஆகாதுன்னு அதையும் விட்டுட்டேன். சரி டிஷ் வாஷர் வாங்கலாம்னு நினச்சேன். அதுவுமே வீட்டில் இங்கே செட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக பிளேஸ் இல்லை. அந்த பிளானுமே ஹோல்டில் இருக்குங்க. கையோட கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வீடையுமே ஒரு தடவை பெருக்கி விட்டுருவாங்க. இல்லைன்னா அந்த கதிர்குட்டி கை சும்மானே இருக்காது. அவனை அப்படியே அந்த வாக்கரில் வச்சுட்டு தான் அந்த எல்லா வேலையும் நான் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருப்பான். அதுக்கப்புறம் நான் தூங்க வச்சுட்டு என்னோட ரெஃப்ரெஷிங் ஒர்க் தாங்க. இன்னைக்கு டியூஸ்டேன்றதுனால ஆயில் பாத்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நேராக சாமி கும்பிட போயிடுவாங்க. ஸோ காலையிலே குளிச்சுட்டு சாமி கும்பிட்றது தான் என்ன டெய்லியுமே வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். உங்களை எந்த விஷயம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.